மும்பையில் ஒரு ஸ்டாரி நைட். சத்யம் ஜுவல்லர்ஸோட ஷோரூம்ல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் கோஹேஹின் ஒரு செக்யூரிட்டி கிளாஸ் கேஸ்குள்ள வச்சிருந்தாங்க. எல்லாமே நார்மலா இருந்தது. அப்போ தெரியல, திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கு. அடு, டைமண்ட் திருடிட்டாங்க. மேஹுல் சார், இவ்ளோ செக்யூரிட்டி இருக்கும்போது டைமண்ட் காணாம போயிருக்கு. திருட மிஸ்டர் இந்தியாவா மாறி வந்திருக்கணும். அக்கம் பக்கத்துல எங்கேயாவது நல்ல வடாப்பாவு இருக்கா என்ன? இன்வெஸ்டிகேஷன் பண்ண எனர்ஜி தேவைப்படும்ல. ஆலியா, ஃபோக்கஸ், லுக் ஃபார் டீடைல்ஸ். நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நோ சைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ட்ரி. அட, இது பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கே. அது ஃப்ளேவர் இல்லாத ஜெல்லி. சார், அந்த திருடனோட டேஸ்ட் ரொம்ப மோசம். இது நம்மளோட முதல் குழு. மேகுலுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது இது சாதாரண திருடன் கிடையாது. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? யோசிங்க. வாங்க இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஒரு சாதாரண திருடன் கண்டிப்பா ஏதாவது ஒரு குழுவை எப்படியும் விட்டுட்டு போவான். அதாவது உடஞ்சு போன கிளாஸ் இல்ல சத்தமா கேட்கிற அலாரம். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படின்னா அந்த திருடன் கிட்ட ஏதோ விசித்திரமான சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் மேகுல் மியூசியமோட டெக் சப்போர்ட் ரூமுக்கு போறாரு. அங்க போய் ஒரு ஸ்டாஃப் கிட்ட அவர் விசாரிக்கிறாரு. ஆனா அங்கேயும் மேகுலுக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. வாங்க டாக்டர் சஞ்சனா கிட்ட போகலாம். அவங்க கிட்ட போய் இதை பத்தி விசாரிக்கலாம். இதோ சார் பாஸ்வேர்ட். டாக்டர் சஞ்சனா காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த லாஜிக்கல் क्वेश्चंस தான் சாப்பிட்டாங்க போல. லாஜிக்கல் ஆர்மி, டாக்டர் சஞ்சனாவோட லேப் ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருக்கு. இதுல ஆட் ஒன் அவுட் எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பீகட், டெஸ்ட் டியூப், பர்னர் இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக பயன்படுத்துறாங்க. ஆனா மைக்ரோஸ்கோப் திங்ஸ் அப்சர்வ் பண்ண யூஸ் பண்றாங்க. இதுதான் ஆட் ஒன் அவுட். மேஹுல், இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இட்ஸ் an unstable polymer. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இந்த சிட்டிலேயே இந்த மாதிரி எல்லாம் உருவாக்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, சயின்டிஸ்ட் புல்புலையா. மேகுலும் ஆலியாவும் உடனே சயின்டிஸ்டோட லேப்க்கு போறாங்க. சயின்டிஸ்ட் அவர்கிட்ட போறதுக்காக ஒரு ரிடில உருவாக்கி வச்சிருந்தாரு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா ABCD இதுல எந்த வழி அவர்கிட்ட போகும்னு? வழி ஏ தான் போகும். இதோ இந்த மாதிரி. மேகுலும் ஆலியாவும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்டோட லேப்க்கு போயிடுறாங்க. அட நில்லு, நான் ஒன்னு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு தான் சொன்னேன், பறக்க சொல்லல. சயின்டிஸ்ட் புல்புலியாம், உங்க இன்வென்ஷன் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதை வச்சு மனுஷங்களால செவர கூட தாண்டி போக முடியுமா? என்ன, சுவத்தை தாண்டி போறதா? இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. இதை நிஜமாவே நான் தான் தயாரிச்சேனா? எனக்கு இதை பத்தி எந்த ஞாபகமும் இல்ல. அப்புறம் என் லேப்ல போன வாரம் தான் திருட்டு நடந்திருந்தது. இங்க ஒரு பொருள் காணாம போயிருக்கு. அது என்னவா இருக்கும்? அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. சார், இவரோட மெமரி என்னோட மொபைல் பேட்டரியை விட ரொம்ப குறைவா இருக்கும் போலயே. நான் இன்வென்ஷனுக்கான நோட்டை எங்கேயோ வச்சிருந்தேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட்ஸ். ஆனா அது எங்க? இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நான் ஒரு இடத்துல தான் எடுத்துட்டு போய் வைப்பேன். அதுக்கான பதில் ஒரு ரிடில்ல தான் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, ரிடில் டைம். சயின்டிஸ்டோட ரிடில சால்வ் பண்ணுங்க. நான் அறிவுக்கான 6. ஆனா நான் பேப்பர்ல தான் இருப்பேன். சூட்டை பார்த்து பயப்படுவேன். ஆனா வயிறுல இருக்கிற நெருப்பை நான் ஆத்துவேன். சொல்லுங்க, நான் எங்க கிடைப்பேன்? வயித்தோட நெருப்பா? சார், இதுக்கான பதில் கண்டிப்பா ரெஃப்ரிஜரேட்டர் தான். நோட்ஸ லேபோட சூட்டுல இருந்து காப்பாத்தவும், அப்புறம் வயித்தோட நெருப்புனா அதான் ஃபுட். பிரில்லியன்ட். உன்னை பார்த்து ஐன்ஸ்டைன் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு. மேகுல் நோட்ஸ் செக் பண்றாரு. இது ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் டிஸ்டார்ஷன் பெல்ட். இதுக்காக K டைப் கூலிங் ஏஜென்ட் தேவைப்படும். இந்த கெமிக்கல் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ராஸ்ட் இண்டஸ்ட்ரியில இது தேவைப்படும். மேகுலும் ஆலியாவும் உடனே எங்க போயிடுறாங்க. எங்களுக்கு K டைப் கூலிங் ஏஜென்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும். இல்ல, அது ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. தீந்துருச்சா இல்ல வித்துட்டியா? சார், இங்க பாருங்க. இந்த பேப்பர்ல என்ட்ரிக்கு கீழே ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. யாரோ மேல இருக்க பேப்பர்ல அழுத்தி எழுதிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோகன், இது மியூசியமோட டெக் சப்போர்ட்டர் தானே? சார், நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இது ஞாபகம் வந்தது. அவரு ரொம்ப விசித்திரமா அவரோட கைய டேபிள் மேல வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இதோ இந்த கடைக்காரர் பண்ணாரு அதே மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும். கேம் ஓவர் ரோகன். உன்னால என்ன கண்டிப்பா பிடிக்கவே முடியாது. உன்னால என்ன பார்க்கவே முடியாது டிடெக்டிவ்.
ஆலியா, கண்டிப்பா உன்னால அவனை பிடிக்க முடியாது, ஏன்னா அவன் ஓடிட்டான். இப்படி லாஜிக்கல் ஆர்மி, அவன் ஓடிட்டான் மேகுலுக்கு எப்படி தெரிஞ்சது? அது உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. அந்த விண்டோவை பாரு ஆலியா, நம்ம வந்தப்ப அது மூடி இருந்தது, ஆனா இப்ப அது ஓபன்ல இருக்கு. வாவ் சார், உங்க அப்சர்வேஷன் வேற லெவல். மேகுலும் ஆலியாவும் உடனே வெளியே போறாங்க. ஆனா அங்க உங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இன்விசிபிள் பர்சன்ல இவ்வளவு கூட்டம் எப்பவும் பார்க்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய வலையை விரிச்சாகணும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, அவ யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சார், அவனை பிடிக்க நம்ம வலைய விரிக்கிறதுக்குள்ள அவன் இங்க இருக்க காஸ்ட்லி பொருளை எல்லாம் திருடிடுவானே. ஆனா அவனோட இந்த பவரை நம்ம உடைச்சே ஆகணும் சார். சரியா சொன்ன ஆலியா, ஆனா இதை உடைக்கிற சக்தி இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இல்ல இது ஃபிகரோ நாட் கோஹா ஜிலேபி. எப்படி இருக்கு மேகுல்? அந்த ஜெல்லியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஃபேஸ் டிஸ்டார்ஷன் பெல்ட், அத திருடி இருக்காங்க. திருடனும் இப்ப காணோம். ஓ, ஃபேஸ் டிஸ்டார்ஷன். ஆமா, அது நிஜமாவே ரொம்பவே பெரிய ரெவல்யூஷனரி டிவைஸ். அப்ப அந்த திருடனை பிடிச்சிட்டீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். இல்ல அவன் ஓடிட்டான். அவனை தடுக்க ஏதாவது ஒரு வழி வேணும். ஒவ்வொரு மெஷருக்கும் ஒரு கவுண்டர் மெஷர் இருக்கும்ல. ஒரு வீக்னஸா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கு. அத நான் மறந்துட்டேன். ஆனா எனக்கு அந்த பெல்ட்டோட வீக்னஸ் தெரியும். அதோட சொல்யூஷன் என்ன? ஒரு எமர்ஜென்சி புரோட்டோகால் ஃபைலுக்குள்ள தான் நான் அதை எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் அந்த ஃபைலோட பேரு ஒரு லாஜிக்கல் கொஸ்டினோட ஆன்சர் தான். லாஜிக்கல் ஆர்மி, சயின்டிஸ்ட் புல்வில்லியம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் காட்டுறாரு. இதுல ஆட் ஒன் அவுட் எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கார், கிளாக் இல்ல ட்ரீ. மூணுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஆனா ஜீப்ரா, இதுல இருக்கிற எல்லாமே நார்மலா இருக்கு, கரெக்டா இருக்கு. அதுதான் ஆட் ஒன் அவுட். ஃபைலோட பேரு ப்ராஜெக்ட் ஜீப்ரா. The belts facing matrix is vulnerable to high energy electromagnetic pulses and EMP. EMP? Yes, brilliant. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இதுதான் EMP Blaster 5000. ஒரே ஒரு ஷாட் தான். அப்புறம் இன்விசிபிளா இருக்கிற ஆள் கூட விசிபிள் ஆயிடுவான். வாவ், இது சூப்பர் கூல் சார். இதுக்கான சார்ஜர். ஓ, இதுக்கு சார்ஜர்லாம் இருக்கா என்ன? ஆலியா, நியூஸ் போடு. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ரிசர்வ் பேங்க்ல இருந்து 500 கோடிக்கான கோல்ட் ராயல் பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த ஹை செக்யூரிட்டி டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆர்ம்டு வேனை யூஸ் பண்ணிருக்காங்க. சார், பிளான் சாலிடா இருக்கு. ஃபேக் நியூஸ் சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சே. கண்டிப்பா ரோஹன் இதுல மாட்டிப்பான்னு எனக்கு தோணுது. ஆனா அவனை எப்படி அட்டாக் பண்றது? லாஜிக்கல் ஆர்மி, ராயல் பேங்க்ல இருந்து ரிசர்வ் பேங்க் போறதுக்காக 3 வழிகள் இருக்கு. ரோகன் நம்ம அட்டாக்காக எந்த வழியை தேர்ந்தெடுப்பான்னு சொல்லுங்க. முதல் வழி மெயின் ஹைவே. இங்க போலீஸ் அதிகமா இருப்பாங்க, டிராபிக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கும். 2வது வழி ஒரு ஓல்டு சப்வே டனல் வழியா, அது சிட்டிக்கு கீழே இருந்து போகும். அப்புறம் 3வது வழி சின்ன ரெசிடென்சியல் ஸ்ட்ரீட் வழியா. ரோகன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட். யாருமே இல்லாத ஒரு இடத்தை தான் அவன் கண்டிப்பா சூஸ் பண்ணுவான். அவனோட இன்விசிபிள் பவரை அவன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவன் கண்டிப்பா சப்வே டனல் தான் சூஸ் பண்ணுவான். சார், இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ல இருந்தா எனக்கு பசி அதிகமாயிருமே. ஒருவேளை பேய் வந்துருச்சுனா? ஆலியா, ஃபோக்கஸ். சார், கோல்ட விடுங்க. ஆனா என்னோட அந்த சிப்ஸ் பாக்கெட், சிப் ஸ்டோர். இது எப்படி நடந்தது? குட் வர்க் ஆலியா. இததான் சொல்லுவாங்க ஆலியா ஸ்பெஷல் ஆக்ஷன் காம்போன்னு. சார், நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ். அட வாவ், இது ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு ஹேர் பேண்டா இருக்கும். என்னோட ஃப்ளையிங் டோஸ்டருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. வாங்க சார், இப்போ இந்த சூப்பர் சக்சஸ்க்காக டபுள் சீஸ் பர்ஸ்ட் பீஸா கண்டிப்பா தரணும். அதுவும் எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸோட. இன்னொரு அன்பிலீவபிள் கேஸ் இப்ப சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேஸ் சால்வ்ட். டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ்.